டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றிவாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. சிறப்பு தமிழ் உட்பட எந்த வினாக்களும் அதில் மிஸ் ஆகலை. எல்லா வினாக்களுமே வந்திருக்கு. அதை ப்ரூஃபோடு இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறோம். பாருங்கள், 2 புத்தகமாக வெளியே வந்திருக்கு. ஒன்று இலக்கியம், இன்னொன்று இலக்கணம். அப்புறம் நம்ம பேஜஸில் எத்தனை பேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு இயலாக எப்படி கொடுத்துருக்கோன்றதை இங்கே காமிக்கிறோம். பாருங்கள், மொத்தமாக வந்து ஒரு புக்கு பாகம் 1ல் 828 பேஜஸ். ஓகேங்களா? இதில் பாருங்கள், 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ், இதில் கேட்கப்பட்ட மொத்தம் வந்து இதில் 40 பேஜஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 750லேருந்து 790 வரைக்கும். இந்த 40 பேஜஸ்க்குள்ளே தான் இப்போ கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுமே இருக்குது. அந்த சிறப்பு தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா கூட இதில் மிஸ் ஆகலை. அந்த அளவுக்கு அந்த சிறப்பு தமிழை நாங்கள் ஒவ்வொரு வரியாக படித்து டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு நேரத்தை முழுமையாக மிச்சப்படுத்தி உங்களுக்கு ஒரு இது பொக்கிஷமாக, தமிழ் பொக்கிஷமாக இதை வழங்கியிருக்கோம். வரக்கூடிய குரூப் 2 தேர்வில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வெற்றிவாகை அகாடமி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறது. பாருங்கள், இதில் எல்லாமே நாங்கள் புக்கோட சாம்பிள் கொடுத்துருக்குறோம். இந்த புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃப்ரண்ட் பேஜஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பேஜஸ்லையும் எந்தெந்த கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 2008 கேட்கப்பட்ட கேள்வி. அதனால் ஒவ்வொரு பேஜஸுமே நாங்கள் கொடுத்துருப்போம். பாருங்கள், இந்த பாடல்லேருந்து எந்தெந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. 2022 ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நூல்வெளி, மதிப்பீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். இதுக்காக நீங்கள் எந்த புக்கையும் வாங்க வேண்டாம். பழைய புக்கு, பொது புக்கு, மதிப்பீடு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதில் நூல்வெளி முதற்கொண்டு உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சே காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. இந்த பாரதிதாசன் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுமே இதில் உள்ளடக்கி இருக்குது. பாருங்கள், 2000 இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 வருஷம் எல்லாத்தையுமே நாங்கள் தேடி எடுத்திருக்கோம். பாரதிதாசன் பற்றி டிஎன்பிஎஸ்சி அதில் ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம கேட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல், இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படியே பாருங்கள், எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கேள்வி. அதுக்கப்புறம் தமிழ் கும்மி, அதில் பாடலில் எந்த பாடல் எந்த இயரில் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதுதான் புக்கோட சாம்பிள், நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பேஜஸ்லையும் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இலக்கணம் பாருங்கள். இலக்கணம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் அந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோம். 1996லேருந்து 2023 வரைக்கும் 27 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட தலைப்புகள். அந்த 20 தலைப்பும் இதுதான் உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சிலபஸ். அப்போது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த புக்கு உங்களுக்கு அமைய போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தலைப்பு 20 தலைப்பில் இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் பாருங்கள். எத்தனை கேள்விகள் எந்த இயர்லேருந்து நாங்கள் எடுத்துருக்கோன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். – 1996லேருந்து நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. அடுத்தது நாங்கள் வந்து வரக்கூடிய ஜூலை 15லேருந்து உங்களுக்கு கல்வி வளர்ச்சி நாள்லேருந்து எங்களுடைய சேனல் உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் முழுமையான வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா கொடுப்போம். பாருங்கள், இப்போ ஏறக்குறைய 100 வினாக்கள் பாருங்கள். அந்த ஒரே ஒரு டாப்பிக்லேருந்து 100 வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் 6வது இலக்கணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பேஜ்லையுமே எந்த வினாக்கள் எந்தெந்த இயரில் கேட்கப்பட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2016 கேட்கப்பட்டதுலேருந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது ப்ரூஃபோடு கொடுக்குறோம். பாருங்கள், 2016லேருந்து 2023 வரைக்கும். இதில் பாருங்கள், அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திருத்தல் 2016 கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு பேஜஸ்லையும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அந்த டாபிக் முடியுது அப்படின்னா என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், ஒரு டாபிக் முடியுது, அந்த முடிஞ்ச உடனே டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, கூட்டுறா வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் எங்கள் புத்தகத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கு. அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களாக இருந்தால் அது அந்த தலைப்புகளை இங்கே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி 2014 இந்த மாதிரி போல்டாக இருக்கும். மொத்தம் 55 வினாக்கள் முந்தைய தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறதுன்றதை நாங்கள் உங்களுக்கு முழுசாக நாங்கள் ப்ரூஃபோடு நாங்கள் உங்களுக்கு இங்கே நிரூபித்து காமிக்கிறோம். பாருங்கள், இது இலக்கணம் அப்படின்னும் போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம புத்தகத்தில் இருக்கிற 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற இலக்கணங்கள் பண்பு தொகையா, அந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து பண்பு தொகையும் இந்த இவ்வளோ தான். அது மாதிரி எல்லா இலக்கணத்துக்கும் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொன்றும் எவ்வளோ டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் கிடைக்கும். எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறோன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வினா பாருங்களேன்,
எவ்வகை வாக்கியம் பூக்கடை 2022 கேட்டிருக்காங்க, 2023, இப்போ 2024 கேட்டிருக்காங்க. இப்போ தொடர்ந்து இந்த வினா வந்துக்கிட்டே இருக்குது. இலக்கணம் இப்போ பாருங்க, வினைத்தொகை அப்படியே 9வது 12 வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். இதெல்லாம் நம்ம